سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது ஒரு கேள்வி பதில் தான் வைத்திருக்கின்றோம். அதற்குரிய நேரம் தான் இருக்கின்றது. 9:20 ஆயிடுச்சு. மக்கள் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. அதுக்கு குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் பதில் சொல்லப்படும். ஒரு விஷயத்தை நான் முன்னாடியே ஒரு கேள்வியாக வச்சு பதில் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, பெண்களுக்கு ஜனாசா தொழுகை இருக்கின்றதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. பெண்கள் ஜனாசா தொழுகலாமா, தொழுகக்கூடாதா? ஏனென்றால் பள்ளிவாசலிலே ஜனாசா தொழுகை நடத்தப்படுகின்றது. அப்போ பெண்கள் அந்த ஜனாசாவை தொடர்ந்து வந்து ஆண்களுக்கு பின்னால் நிற்க வேண்டுமா என்றால் அதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்கிறார்கள். ஜனாசாவை தொடராதீர்கள் அப்படின்றாங்க பெண்களுக்கு. சரி, அப்ப இந்த ஜனாசா குளிப்பாட்டி எல்லாம் முடிச்ச பின்னாடி வீட்டிலேயே வச்சு பெண்கள்லாம் தொழுகலாமா, அல்லது ஆண்கள் முன்னாடி நின்று பெண்கள் பின்னாடி நின்று தொழுகை நடத்தலாமா அப்படிங்கிறத சந்தேகம். இது மார்க் அடிப்படையில் முஸ்லீம்ல வரக்கூடிய 1771வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. பெண்கள் வீட்டிலே தாராளமாக ஜனாசா தொழுது கொள்ளலாம். எல்லாமே நடைமுறை எல்லாம் போச்சுல. பெண்களை பள்ளியாசலுக்கு வரலாமாக்கி போட்டோம். பெண்களை பள்ளிவாசலுக்கு வர சொன்ன உடனே ஐயோ என்ன தொழில்காரங்க பெண்களை பள்ளிவாசலுக்கு வர வச்சுட்டாங்க, வர வைக்கிறாங்க, வர சொல்றாங்க அப்படின்னு எல்லாம் விமர்சனங்கள் ஆரம்ப காலத்திலே கிளம்பியது. ஆனால் இப்பொழுது என்னவென்றால், அந்த போக்குவரத்து இடங்களிலே பஸ் ஸ்டாண்டு போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் எழுதியே போடுறாங்க, பெண்களுக்கு தனி இடம் வசதி உள்ளது, தொழுகலாம் அப்படின்னு. அறியாமை காலத்தில் என்ன செஞ்சாங்க, பல நடைமுறைகளை, இஸ்லாமிய நடைமுறைகளை மாற்றம் செய்து விட்டார்கள். ஆனால் அது காலப்போக்கிலே இந்த குர்ஆனுடைய ஹதீஸுடைய அந்த எழுச்சி வர வர மக்களுக்கு மத்தியிலே பல தெளிவுகள் கிடைக்கின்றது. பெண்கள் அது ஆச்சரியமா கேட்பாங்க, பெண்கள் எப்படி ஜனாசா தொழுகிறது? ஜனாசா எப்படின்னு சொன்னால், தொழுகை பார்த்தீங்களா, ஆண்களுக்கு ஒரு தொழுகை, பெண்களுக்கு ஒரு தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்சு காட்டியிருக்காங்களா? ஆண்கள் இப்படி தக்பீர் கட்டணும், இப்படி ருக்கு செய்யணும், சஜ்தா இந்த மாதிரி செய்யணும். பெண்கள் அதே மாதிரி சஜ்தா ருக்கு தக்பீர் கட்டதை இப்படி கட்டணும், ருக்கு செய்ய இந்த மாதிரி செய்யணும் அப்படி என்று பிரித்து வைத்திருக்கிறார்களா? இருக்கின்றார்களா என்றால் கிடையாது. பெண்களுக்கு தனித்தொழுகை இன்னைக்கு வச்சிருக்காங்க. பெண்கள் கை கட்டது எங்க கட்டுவோம், நெஞ்சில கை கட்டணும், ஆண்கள் கீழே, தொப்புள் கீழே. இப்படி ஒரு வித்தியாசத்தை இவங்களா ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஹதீஸ்ல எங்கேயுமே கிடையாது பெண்கள் இங்க தக்பீர் கட்டணும் என்று, ஆண்கள் தொப்புளிக்கிற கட்டணம் என்று ஹதீஸ்ல இல்ல. எல்லாம் நடைமுறை அந்த பிக்கு கிதாப்ல எழுதிருக்கு, இந்த கிதாப்ல இருக்கு, அந்த கிதாப்ல இருக்கிற அந்த இமாம் சொன்னாரு, இந்த இமாம் சொன்னாங்க. அவங்க ஏதாவது ஹதீஸை மேற்கோள் காட்டி சொல்றாங்களா என்றால் அது கிடையாது. ஹதீஸை மேற்கோள் காட்டி ஒரு இமாம் சொல்றாரு, இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களுக்கு இப்படித்தான், பெண்கள் இப்படித்தான் தொழுகணும் என்று காட்டி தந்திருக்கின்றார்கள் என்று ஒரு ஹதீஸை காட்டி சொன்னால் அதை நம்ம என்ன செய்யலாம், ஏற்றுக்கொள்ளலாம். எந்த ஹதீஸுமே இல்லாம பெண்கள் ஆண்களை போல தக்பீர் கட்டக்கூடாது. நம்ம இப்ப என்ன சொல்றோம், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கட்டணும், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கை எங்க கட்டணும், நெஞ்சில தான் கட்டணும். விமர்சனங்கள் கிளம்புது. இப்ப காலப்போக்கில் என்ன ஆகி போகுது, இல்ல இது தவறு இல்ல, இது தகுந்த மாதிரி ஆண்களுக்கு ஒரு தொழுகை, பெண்களுக்கு ஒரு தொழுகை இல்லை அப்படின்னு. அதே போல அவங்க சரியா செய்யறத பாத்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமா இருக்கு. பெண்கள் செய்யறது அப்படியே படுத்துக்கிறவங்க தரையில, ஆண்கள் செய்யற மாதிரி செய்ய மாட்டாங்க. இல்ல அது விகாரமா இருக்கும். விகாரமா இருக்குன்னு சொல்றது யாரு சொல்லணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். குர்ஆன்ல எல்லாம் சொல்லி தரணும் நமக்கு.
பெண்கள் வந்து இந்த மாதிரி ஆண்களை போட்டு செய்யாச்சுதான் விகாரமா இருக்கும், ஆகையினால் அவங்க என்ன செய்யணும், அப்படியே தரையில படுத்துக்கிறணும் அப்படின்னு. அப்படி இல்லாதவங்க நம்மளாக என்ன செய்ய கற்பனை செய்து பெண்களுக்கு ஒரு தனி தொழுகை, ஆண்களுக்கு ஒரு தனி தொழுகை பிரிச்சு வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ல மார்க்க அனுமதி கொடுத்ததுல வந்து அறியாமையினால் மக்களுக்கு மத்தியில் அந்த செய்தி போய் சேராத காரணமாக அவர்கள் வித்தியாசமாக விளங்கி வைத்திருக்கின்றார்கள். பெண்கள் ஜனாதா தொழுகலாம், உடனே இவர் தவிர்க்க பெண்கள்லாம் ஜனாதா தொழுகான்னு சொல்றாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து இது நடைமுறையில் இருந்திருக்கு. சாதாரணமா எப்படி ஆண்களுக்கு தனி தொழுகை பெண்களுக்கு தனி தொழுகை என்று காட்டப்படவில்லையோ அதுபோன்று ஜனாசா ஆண்கள் தொழுதார்கள் பெண்கள் தொழுதார்கள் அப்படிங்கலாம் எந்த அதிசயமுமே இல்லை. பொதுவாகவே என்ன செய்யப்படும், ஜனாசா தொழுவார்கள், பெண்கள் பின்னாடி நிற்பாங்க, ஆண்கள் வந்து முன்னாடி நிற்பாங்க. இந்த வரக்கூடிய இந்த செய்தியில முஸ்லிம் வரக்கூடிய செய்தியில என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இறந்து விடுகிறார்கள். இது ரசூலுல்லாஹி காலத்துக்கு பின்னாடி நடக்குது. அவங்க இறந்த உடனேயே இவங்க எல்லாம் வந்து ஆயிஷா அவங்களுக்கு ரிலேஷன், சொந்தக்காரங்க, எல்லாம் மக்காவாசியை சார்ந்தவங்க, பெரிய பெரிய போர்களை கலந்துக்கிட்டாங்க. அப்ப அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள், அதுல ஆயிஷா அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த மனைவிமார்கள் சொல்றாங்க, சஅத் இப்னு வக்காஸுடைய அந்த ஜனாசாவை பள்ளிவாசல் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அங்க ஒரு சின்ன சர்ச்சை ஏற்படுது. பள்ளிவாசல்களை எப்படி ஜனாசா கொண்டு போறது? பிரச்சனை அதுதான். ஆண்கள் தொழுகலாமா பெண்கள் தொழுகலாமாங்கிறது அங்க செய்தியில கிடையாது. எந்த சாமியும் விமர்சனம் பண்ண, எந்த சாமியும் கேள்வி கேட்கல. அவங்க என்ன கேட்கிறாங்க, உள்பள்ளியில எப்படி ஜனாசா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டு மக்களுக்கு மத்தியில் பேச்சு நடந்துகிட்டு இருக்குது. இந்த செய்தி எங்க வருது, ஆயிஷா நாயிட்ட வருது. இந்த மாதிரி ஜனாசாவை எப்படி பள்ளிக்குள்ள கொண்டு வர்றது, உள்பள்ளிக்குள்ள கொண்டு வந்து, ஏன்னா அவங்க ஒரு வீடு வேணாம், பள்ளி இப்படி இருக்கும், வீடு இந்த சைடுல இருக்கும், அவங்க வீட்டுக்கு ஒரு தொகுத்து நின்றுக்குவாங்க, பள்ளியில வச்சு முன்பக்கம் அந்த ஜனாசா வச்சு பின்னாடி அவங்களாம் நின்றுக்குவாங்க. அப்ப இந்த விமர்சனம் என்ன எப்படி வரும்னா, பள்ளிக்குள் எப்படி ஜனாசாவை கொண்டு வருவதுங்கிற கேள்வி தானே தவிர எந்த கேள்வி அவங்களுக்குள்ள இல்லை. ஆயிஷா நாயா தொழுக சொல்றாங்க, பெண்கள்லாம் தொழுகன்னு சொல்றாங்க, அது எப்படி பெண்கள் தொழுகிறதுக்கு அனுமதி இருக்கா என்று எந்த சஹாபியும் கேட்கல. அந்த கேட்ட சஹாபிகள்லாம் என்ன கேட்கிறாங்க, ஜனாசாவை உள்பள்ளிக்கு எப்படி கொண்டு வருவது? இந்த செய்தி சர்ச்சையாகி பெரிய பெரிய பிரச்சனையாகி கடைசியில் எங்க வருது, அன்னை ஆயிஷா அவர்களிடத்துல இந்த செய்தி வருகின்றது. அப்ப இந்த செய்தி வந்த உடனே அன்னை ஆயிஷா நாயகி அவர்கள், அதாவது அன்னன்னாஸ் ஆபு தாலிக்க, இதை குறை சொன்னார்கள் மக்கள்லாம், உள்பள்ளிக்கு எப்படி ஜனாசா கொண்டு வரலாம் அப்படின்னு. இன்னைக்கு நம்மள அப்படிதான் வாங்கி வச்சிருக்கோம், பள்ளிக்குள்ளே ஜனாசா கொண்டு வரக்கூடாது, வெளியிலேயே வச்சு தொழு வச்சு அப்படி கொண்டு போயிடலாம் அப்படின்னு. இந்த வீட்டுகள்ல பார்த்தீங்கன்னா ஆயிஷா ஆயிடுச்சுன்னா வீட்டுல ஜனாசா கொண்டு வந்து மாட்டேன், சில வீட்டுகள்ல, எல்லாரும் இல்லை, சில இடங்கள்ல அது முஸ்லீம் அல்லாத சகோதரிய பழக்கம். ஜனாசா அதாவது ஆக்சிடென்ட் போயிட்டுன்னா வீட்டுக்குள்ள கொண்டு வர மாட்டாங்க, அப்படியே உச்சத்திலேயே வச்சு அல்லது வீட்டுக்கு வெளியே வச்சு என்ன செய்வாங்க, குளிப்பாடி அப்படியே கடத்திடுவாங்க, வீட்டுக்குள்ள வந்து அங்க உட்காந்துருமா. சரி, அது மாதிரி உள்பள்ளிக்கு எப்படி ஜனாசா கொண்டு வருது அப்படிங்கிறது, அதனால கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. சரி இருக்கட்டும். ஆனால் இப்ப கேள்வி என்னன்னா, உள்பள்ளிக்குள் ஜனாசாவை கொண்டு வரலாமா அப்படின்னு கேள்வி. இது ஆயிஷா நாயகி இந்த செய்தியை கேள்விப்படுறாங்க, மக்கள் நம்ம குறை சொல்றாங்க போல தெரியுது அப்படின்னு. அதற்கு வக்காலு மாக்காலத்தில் ஜனாயிஸ் எதுகுல் பிஹல் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்குள்ள எப்படி ஜனாசா கொண்டு வர்றது என்று மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கின்றார்கள். அப்பொழுது வக்காலத்து ஆயிஷா நாயகி அவர் சொன்னாங்க, மா அஸ்ரா அன்னாசு இலா அன் யஈபு மா லா இல்ம லஹும் பிஹி, எதை பற்றி உண்டான அறிவு இல்லையோ அதை பற்றி மக்கள் இப்படி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளியாசல்ல உள்ள கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாதுன்னு கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அதோட மேலும் ஆபு அலைனா எங்களை குறை சொல்றாங்க, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, எங்களை மக்கள் குறை சொல்லிட்டு இருக்காங்க, ஜனாசா உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உள்ள கொண்டு வர சொல்லுது, இது சரியில்லையே என்று மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கின்றார்கள். அப்பொழுது நினைவுறுத்துறாங்க, மா சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சுஹைல் இப்னு பைதா, சுஹைல் இப்னு பைதா என்ற ஒரு சஹாபி இறந்து விடுகின்றார்கள். இது ரசூலுல்லாஹி காலத்தில் நடந்த செய்தி. இறந்ததுக்கு பின்பு அந்த ஜனாசாவை இல்லா ஃபி ஜௌஃபில் மஸ்ஜிதி, மஸ்ஜிதுடைய உள்பகுதியிலே தான் தொழுதார்கள், உள்ள வச்சுதான் தொழுதுருக்காங்க. இது மக்கள் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டாங்க, மக்களுக்கு தெரியாம போச்சா? அப்ப சுஹைல் இப்னு பைதா ஒரு சஹாபி இறந்த அந்த நேரத்துல, ஆனா அவங்களும் வந்து எல்லாம் ஜனாசாவுக்கு ஒரு இடம் வச்சிருக்காங்க, தனியான ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அந்த ஹதீஸ்ல தொடர்ல வருது, அந்த இடத்துல இருந்து அப்படியே தொழுதுட்டு எல்லாம் கொண்டு போயிடுவாங்க.
ஆனால் ஒரு சில நேரங்கள்ல ஜனாசாவை எங்க வச்சிருக்கிறாங்க? உள்பள்ளியிலேயே மஸ்ஜிதுடைய நடுப்பகுதியிலே ஜனாசாவை வைத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கின்றார்கள். அதை மக்கள் மறந்து விட்டார்கள். இப்ப இந்த செய்தியில நமக்கு நல்லா தெளிவா தெரியுது, சஹாபாக்கள் யாருமே பெண்கள் தொழுகக்கூடாது என்று பேசவில்லை, தொழுகிறதை குற்றமாக சொல்லவில்லை. அவங்களுடைய விமர்சனம் எல்லாம் என்ன? உள்பள்ளியில் கொண்டு வரலாமா கூடாதான். அதற்கு அன்னை ஆயிஷா அவர்கள் மிக தெளிவாக சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸ் தொடர்ந்து வரும்பொழுது எப்படி வரும் என்று சொன்னால், இந்த சுஹைல் இப்னு பைலாங்கிற இந்த நபித்தோழர் இறந்ததுக்கு பின்பு அவரை உள்பள்ளியில கொண்டு தொழு வச்சுட்டு நாங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே நின்றோம். நாங்க இருந்தோம் வீட்டுக்குள்ள நின்றுக்குவோம். இவங்க தொழு வச்சுட்டு போய் எடுத்துட்டு போயிருவாங்க. அந்த போகக்கூடிய வழி வேற வழியா இருந்துச்சு, ஜனாசாவை கொண்டு போறதுக்கு ஒரு வழி இருந்துச்சு. அந்த வழியிலே அந்த ஜனாசாவை கொண்டு சென்றார்கள் அப்படின்னு அது அதிசயம். ஆகையினால பெண்கள் தொழுகலாமா இல்லையாங்கிறதுல பிரச்சனையே இல்லை, நம்ம நடைமுறை கிடையாது. ஆனால் தடை எதுக்கு இருக்கு என்றால் ஜனாசாவை தொடரக்கூடாது. இப்ப வீட்டுல தொழுகலாமா? தாராளமா என்ன செய்யலாம், ஆண்கள் பெண்கள். என்ன இப்ப சில இடங்கள்ல சர்ச்சைகள்லாம் வரும். பள்ளிவாசல்ல சுன்னத்து மக்கள் விட மாட்டேங்கிறாங்க, எங்க அத்தா இறந்துட்டாருன்னா தொழு வைக்கிறதுக்கு என்னைய விட மாட்டேங்கிறாங்க, அங்க உள்ள இமாமதையும் தொழு வைக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா சில இடங்கள் என்ன செய்யறாங்க, நம்ம தகுதி சகோதரர்கள் வீட்டிலேயே பெண்கள் பின்னாடி ஆண்கள் முன்னாடி நின்று வீட்டிலேயே தொழு வச்சிருவாங்க. தொழு வச்சு அந்த ஜனாசாவை எங்க கொண்டு வருவாங்க? பள்ளி கொண்டு எப்பயும் போல நார்மலா அங்க உள்ள இமாம் தொழு வச்சு அப்புறம் அடைக்கிறாங்க. ஆகையினால் பெண்கள் என்ன செய்யலாம், தாராளமாக ஜனாசா தொழுது கொள்ளலாம், வீட்டில் தொழுது கொள்ளலாம். அப்படி ஒரு சூழ்நிலை ஒரு சந்தர்ப்பம் வந்தால் தாராளமாக என்ன செய்யலாம், பெண்கள் வீட்டிலே வச்சு அவங்க கேட்கிறாங்க, விரும்புறாங்க. ஏன்னா இந்த எல்லாத்தையும் இங்க வர சொல்லல ஆயிஷா நாயகி, இதுக்கு நபி ஒக்கசமுடைய ரிலேஷன், சொந்தக்காரங்க, அந்த சொந்தம் ரத்த பந்தத்துல வருது. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, விரும்புறாங்க. அந்த அவங்களுக்கு பள்ளிவாசல் கொண்டு வாங்க, நாங்க என்ன செய்யணும், தொழுகணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ரத்த பந்தம் உள்ள பெண்கள் என்ன செய்யலாம், ஒரு தாய் இறந்துட்டாங்க, அப்ப பிள்ளைகள்லாம் சேர்ந்து சொல்றாங்க, நாங்களும் எங்க அம்மாவுக்காக என்ன செய்யணும், துவா செய்யணும். ஜனாசாங்கிற துவா தானே, அந்த துவா நாங்க செய்யணும் எங்க தாயாருக்கு அப்படின்னு விரும்பினால் தாராளமாக இதுக்கு தடையே பண்ணக்கூடாது. என்ன சினிமா சொல்லுவாங்க, அது என்ன ஒரு மௌத்துக்கு 2 ஜனாசா தொழுகையா? ரசூல்லாவுக்கு 1000 பேர் வந்தாங்க, 1000 பேர் ஜனாசா தொழுது போயிட்டே இருந்தாங்க. ரசூல்லா இறந்துறாங்க, ஏன்னா எங்க அங்க யாரும் இமாமா இல்லை, ரசூல்லா யார் போய் இமாமா நிற்கிறது? ரசூல்லா மௌத்தாயிடுறாங்க இல்ல, மௌத்தாருக்கு முன்னாடி யார் நின்று இமாமாக நின்று தொழு வைத்ததாக செய்திகளே இல்லை. வர்றவங்க எல்லாம் கூட்டம் கூட்டமா தொழுது போயிட்டே இருக்கிறாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெண்மணி பள்ளிவாசல்ல வேலை பார்த்துருந்தவங்க, ஒரு கருப்பு பெண்மணி, அவங்க இறந்துடுறாங்க. சுகுல கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எங்க அந்த பெண்ணை காணா, அந்த வேலையெல்லாம் செய்வாங்க, பள்ளிவாசல் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே, அந்த பெண்ணை காணாமே அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அந்த பெண்ணு நைட்ல இறந்துட்டாங்க, நாங்களே அடக்கிட்டோம், ஏன் என்கிட்ட சொன்னா நாங்க அந்த பெண்ணுக்கு துவா செய்வோம்ல என்று சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி சஹாபாக்கள் சொன்னாங்க, உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உங்களை இடைஞ்சல் செய்யக்கூடாதுக்காக வேண்டி நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லலை, நாங்களே என்ன செஞ்சோம், எடுத்து அடக்கிட்டு தொழுதுட்டு அடக்கிட்டோம். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஏற்கனவே தொழுதுட்டாங்க. தொழுது அந்த பெண்மணிக்கு நபி அவங்க அந்த கபர் முன்னாடி நின்று என்ன செய்றாங்க, தொழுகிறாங்க, ஜனாசா தொழுகிறாங்க. ஆகையினால் ஒரு ஜனாசாவுக்கு 2 தடவை 3 தடவை எத்தனை தடவை வேணாலும் நினைச்சலாம். உதாரணமாக ஒருத்தர் என்ன செய்யறாரு, வெளிநாட்டுலேருந்து வர்றாரு, டைம் ஆகிக்கிட்டே இருக்குது, ஜனாசா தூக்க போய் அவரெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. எடுத்து ஜனாசா தொழு வச்சுட்டாங்க. தொழு வச்சு முடிச்சோடனே அங்கேருந்து காரில் வந்துட்டார், மயன் வந்துட்டார், துபாயிலிருந்து இறங்கிட்டார். இப்போ மயனுக்கு அந்த உரிமை இருக்குது, அவர் என்ன செய்யலாம், தாராளமா 2வது அவர் தொழு வைக்கலாம். 2வது எப்படி தொழு வைக்கிறது, ஒரு ஜனாசாக்கு 2 தொழுகை 3 தொழுகை, இதெல்லாம் நம்முடைய அறியாமை, மார்க்கத்தை தெரியும் மக்களுக்கு நம்ம என்ன செய்யல, சொல்லாத காரணமாக ஏற்பட்ட சந்தேகங்கள். ஆகையினால் தாராளமாக ஒரு பெண் ஒருத்தவங்க மூத்தாய் விட்டாங்கன்னா அவங்களுடைய இரத்த பந்தத்தில் உள்ளவங்க வீட்டில் தொழுகிறதற்கு பெண்கள் விரும்பினால் தாராளமாக அந்த பெண்கள் என்ன செய்யலாம், வீட்டில் தொழுகலாம். இதுல எந்த விதமான விமர்சனமும் கிடையாது. சரி, வேற எதுவும் சந்தேகம் இருக்குங்களா? சரி, பள்ளிவாசல வசதி இருந்தாலா இல்ல தொடர்ந்து வரக்கூடாது, இல்ல பெண்கள் பள்ளி ஏதாவது ஜனாசாவை கொண்டு வரும்போது பின்னாடி வரணும்ல, அப்படி வரக்கூடாது, தொடர்ந்து வரக்கூடாதுனால வீட்லயே அவங்க தொழுக வேண்டியதான். ஏன்னா அதுக்கு தடை இருக்குல்ல. உம்மு அத்தியா என்ற ஒரு நபி தோழி தான் என்ன செய்றாங்க, அந்த ஹதீஸை சொல்றாங்க,
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாசாவை பின்தொடர்வதை தடை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு. அப்போ இப்போ உதாரணமாக அந்த பக்கத்து வீட்டை வச்சுக்குவோம், பள்ளிக்கு பக்கத்தில். அப்போ அந்த வீட்டில் உள்ளவங்க இறந்துடுறாங்க, அவங்க என்ன செய்யலாம்? மைக் பொறுத்த வரைக்கும் அவங்க 2 ஓட பண்ணிட்டு வீட்டிலே என்ன செய்யலாம்? தொழுகலாம். பள்ளிவாசல் இருந்தால் அது என்ன செய்யக்கூடாது, அவங்க வரக்கூடாது. இந்த தடை காயிபு ஜனாசா அது இன்ஷால்லா இன்னும் நாளைக்கு சொல்றோம். அது என்னன்னா, அது ஒரு நிறைய பேர் இது அதாவது குர்ஆன் பேசக்கூடியவங்களே இந்த விமர்சனங்கள் இருக்குது, இந்த மாதிரி தொழுகலாமா கூடாதா அப்படின்ட்டு. ஆமா, அதாவது ஒரு ஹதீஸ்ல வருது, நஜ்ஜாஷ் மன்னர் என்ன செய்வாரு? இறந்துருவார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு. இந்த இறந்த செய்தி எங்க வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறாங்க. அவங்க சூடான், அந்த இதுல நஜ்ஜாஷ்ங்கிறது சூடான் பகுதியில் உள்ளது, ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது. சோமாலின்னு சொல்றோம்ல, அந்த சோமாலி பகுதி கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். அந்த நஜ்ஜாஷ் மன்னர் இறந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹீயின் மூலியமாக சொல்லப்படுது. அப்போ உடனே என்ன செய்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுடைய சகோதரருக்காக வேண்டி நீங்க என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க. அதாவது தொழுது, ஜனாசா தொழுகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இந்த ஹதீஸை நம்ம அடிப்படையாக வைத்து ஒருவர் இறந்து விட்டால் அவருக்கு நாம ஜனாசா தொழு வைக்கலாமா என்றால், கூடும், ஜனாசா தொழு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் அதுல இருந்து நம்ம எடுக்கிறோம். சிலர்கள் என்ன இதுக்கு விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா, நஜ்ஜாஷ் மன்னர் முஸ்லிமானது, அங்க அவரை தொழு வைப்பதற்கு யாருமே இல்லை. எங்க நஜ்ஜாஷ்ங்கிற இடத்துல தொழு வைக்கிறதுக்கு ஆளே இல்லாதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த செய்தி வந்த உடனே அவங்க இங்க தொழு வைக்கிறாங்க, தொழு வச்சிருக்காங்க. ஆகையினால் காயிபு ஜனாசா, மறைய ஒருத்தர் இன்னொரு இடத்துல இறந்து விட்டால் அவருக்கு நம்ம இன்னொரு இடத்துல என்ன செய்யலாம், ஜனாசா தொழு வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸை நல்லா நம்ம ஆழமா சிந்திச்சோம்னா எல்லாமே ரசூலுல்லாஹி வார்த்தையிலிருந்து வரணும். அவங்க தொழுவிக்கப்படவில்லை. எங்க நஜ்ஜாஷ்ங்கிற இடத்துல யாரும் முஸ்லீம் எல்லாம் கிடையாது, அவரு ஜனாசா தொழு வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லை. ஆகையினால் நம்ம உங்களுடைய சகோதரருக்காக நாம இங்கே தொழு வைக்கின்றோம் என்ற வார்த்தையை நபி அவர்கள் பயன்படுத்தினார்களா என்றால் கிடையாது. எல்லாத்தையும் ஆதரவு அதுல தானே எடுக்கணும், அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலிருந்து எடுக்கணும். நம்மளா கற்பனை சொல்லக்கூடாது. அங்க முஸ்லீம்கள் யாருமே இல்லைன்னு எப்படி தெரியும்? ஏன்னு சொன்னா இவரே மன்னரே இஸ்லாமுக்கு வந்திருக்கிறார் சொன்னால் அது ஒரு பெரிய நீண்ட வரலாறு இல்ல. ஜாஃபர் பின் அபூ தாலிப் போனது, அம்ர் பின் ஆஸ் போய் அவங்களை போய் கூட்டி வர போனது, அது ஒரு பெரிய வரலாறு, பெரிய பிரச்சனை. அதுக்கடுத்து அங்கேயே இருந்தாங்க கொஞ்ச நாள், கிட்டத்தட்ட ஒரு 40-50 சஹாபாக்கள் அங்கே இருந்தாங்க. அங்கே இருக்கும் பொழுது தாவா பண்ணியிருக்கலாம், இஸ்லாத்துக்கு வந்தவங்களும் இருக்கலாம். ஆனால் காயிபு ஜனாஸை பற்றி நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, உங்களுடைய சகோதரிக்கு இங்க துவா செய்யுங்க, தொழுது துவா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்லல, அங்கே தொழு வைப்பதற்கு யாருமே இல்லை, அதனால் நம்ம தொழு வைக்கிறோம் என்று சொல்லல. ஆகையினால் அவங்க கற்பனையான ஒரு கதையை நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. கூடுமா கூடாதா? நபி அவங்க காயிபு ஜனாஸா அங்க நஜ்ஜாஷ் மன்னருக்கு அப்படி தொழு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சட்டம் எடுக்க முடியல. அது மாதிரி நம்முடைய ரத்த பந்தங்கள் ஒருத்தவங்க இறந்துடுறாங்க, அப்படி இறந்துட்டால் அவங்களோட என்ன செய்யலாம், தொழுகலாம். அதே ஒரு நாட்டுடைய மன்னர் இறந்தால் எல்லோருமே தொழுகலாம், முஸ்லிம் மன்னராக இருந்தால். நம்ம அரபு கண்ட்ரியில் அதெல்லாம் பார்க்குறோம். அந்த இஸ்லாமிய அந்த ஆட்சி செய்யக்கூடிய மன்னர் இறந்துட்டாருன்னா எல்லா பள்ளிகளுமே அறிவிப்பு செய்வாங்க, எல்லாருமே காயிபு ஜனாஸா தொழுவாங்க. மன்னர் மன்னர் எல்லாம் அந்த நாட்டு மக்களுக்கே சொந்தக்காரல. அதனால அந்த அடிப்படையில் அந்த இதுக்கு ரெண்டுக்குமே அந்த ஆதாரம் அந்த நஜ்ஜாஷ் மன்னருடைய ஆதாரமாக இருக்குது. ஆகையினால் காயிபு ஜனாஸா என்பது கூடும். அப்புறம் சரி, ஆமா இதுல என்ன கேள்வி உங்களுக்கு, விளக்கம் சொல்றீங்க? அது சந்தர்ப்பம் தான் தொடரக்கூடாது, துணை விளக்கம். சரி சரி, வேற ஏதாவது இருக்குங்களா? கொட்டாய் விடுறதா? கொட்டாய் அது விடக்கூடாது. ஏன் தெரியுமா? துணைக்கு வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க,
வெங்காயம் பூண்டுகளை சாப்பிட்டு வராதிங்க. ஏன் சாப்பிட்டு வராங்கன்னு சொல்றாங்கன்னா அது ஒரு துர்நாற்றம் அடிக்கும் அப்படின்னு. துர்நாற்றம் தான் அது அடிப்படை காரணம். என்ன துர்நாற்றம்? அப்போ ஒருத்தர் பீடி குடிச்சிட்டாங்கன்னு வர்றாரு. இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, ரசூலுல்லா பூண்டையும் வெங்காயத்தையும் தானே தடை பண்ணாங்க, பீடி குடிச்சிட்டு வர்ற என்ன தப்பு இருக்குது? அங்க தடைக்கு காரணம் என்ன சொல்றாங்க? மலக்குமார்கள் அந்த வாடையை வெறுக்கின்றார்கள். அப்ப வெறுக்கக்கூடிய முறையில ஒரு வாடை வந்தால் அது தடை. அப்ப பீடி குடிச்சிட்டு என்ன செய்யக்கூடாது? ஏன்னா சிகரெட்டோட பீடி ரொம்ப மோசம். குடிச்சு போட்டு பள்ளியாசம் நிறைய பள்ளி அப்படி நடக்குது. பள்ளிவாசம் என்ன செய்யறது? பெரிய கப்பு கப்பு குடிச்சு போட்டு வந்து ஜமாத்து நிற்பாங்க. நிற்க அப்படி பக்கத்துல நம்ம நிற்க முடியாது. அந்த அளவுக்கு வாடை வரும். ஆகையினால் அந்த வெறுக்கத்தக்க வாடை தான் காரணமே தவிர வேற இந்த பொருள் அந்த பொருள் அதுக்கு உதாரணமா தான் என்ன செஞ்சிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பூண்டையும் வெங்காயத்தையும் சொல்லியிருக்காங்க. சரி, கொட்டாவில் என்ன இருக்குது? அவர் வீட்டில் சாப்பிட்டு வரலாம் வைங்க, உதாரணத்துக்காக சொல்றேன். வீட்டில் ரசம் சோறு சாப்பிட்டு வர்றான்னு வைங்க, இவர் நாடு கொட்டாவில் ரசம் சோறு வாடா அப்படியே வருமா வராதா? பிரியாணி சாப்பிட்டான்னு வைங்க, வாடகை வந்துச்சு, இந்த கொட்டாய் இது வந்துச்சுன்னா அதாவது ஏப்ப வர்றது. அதே போல கொட்டாய் என்னன்னா வாடு வாயை தோன்று விடக்கூடாது. சில பேர் சவுண்ட் விட்டு கொட்டாய் வருது, அந்த வாடை வெளியே வரும், துர்நாற்றம் வெளியே வரும். அது வரக்கூடாதுங்கிறக்காண்டி தான் அந்த மாதிரி நினைச்சிருக்காங்க, தடை பண்ணியிருக்கிறாங்க. ஆகையினால் கொட்டாவி விடுறதா இருந்தாலும் சரி, அந்த ஏப்பம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் அடக்கிக்கணும். ஜமாத்தில் இந்த மாதிரி செய்யக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது அரபு நாட்டில் விட்டோம்னா அப்படியே பிடிச்சி கொண்டு போய் வெளியே கொண்டு வந்துருவாங்க. சவுதியில தொழுகும் போது ஏதாச்சும் ஒரு ஏப்பம் விட்டாலும் வைங்க, அப்படியே பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. அவங்க அதை ரொம்ப கவனிப்பாங்க. அந்த வாடை அவங்களுக்கு ரொம்ப இதா தெரியும், அதாவது வெறுப்பாங்க. கண்ட்ரோல் பண்றதுக்கு முடியும்ல, கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே போல சவுண்டு விட்டு கொட்டாய் விடுறது அதெல்லாம் என்ன செய்யணும்னா அது பக்கத்துல இருக்க டிஸ்டர்ப் பண்றோம். அதே போல கொட்டாய் வர்றத நம்ம என்ன செய்யலாம்? வாய் அடக்கி செய்யலாம். ஹதீஸ்ல அந்த மாதிரி இல்லை. ஆனா கொட்டாய் தடுக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு கொட்டாய் அடைக்கிறோம், கை வச்சு அடைக்கிறலாம். அல்ல கொஞ்சம் அப்படி தம் கட்டம்னா அப்படி நின்றுக்கிறோம். இதுல ஏன் வாய் ஆணு தொடக்கூடாதுன்னா சில நேரம் இந்த 2 கடவா இருக்கு பார்த்தீங்களா, அப்படி நின்றுக்கிறோம், லாக் ஆயிடும், திருப்பி மூட முடியாது. அந்த மாதிரி நடந்திருக்குது. அதனால கொட்டாவி வாய் அடக்கணும் அப்படிங்கிறது. குடிக்காது இல்லை, அந்த 2 கடவா பார்த்தீங்களா, இந்த இது அது அப்படி லாக் ஆகி நின்றுக்கிறோம், மறைச்சு செஞ்சிடும். பிறருக்கு அந்த அருவருப்பு வரக்கூடாது, அதுதான் நோக்கம். சரி, கபூர் இருக்கு. அத்தாவெல்லாம் அங்க அடங்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு துவா செய்வாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை அடக்கின பின்னாடி துவா செய்ய சொல்லியிருக்காங்க. அதுக்கு நேரடியாக யாரு அடக்கப்பட்டாலும் சரி அந்த கபூர்ல அடக்கி ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுக்கும் அளவுக்கு அந்த நேரம் அளவுக்கு நின்று நீங்க என்ன செய்ய, அவருக்கு அப்படி பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு இருக்கு. அந்த ஜனாசாவை அடக்கும் பொழுதுதான். அடக்குனைக்கு பின்னாடி லோகர்ல அசர்ல மற்ற அடுத்த நாள் 10ஆம் நாள் 20ஆம் நாள் 50ஆம் நாள் வருஷக்கணக்கில் ஒரு 4 வருஷம் 10 வருஷம் ஆனா கூட எங்க நீங்க துவா செஞ்சாலும் அந்த நன்மங்களும் போயிட்டே இருக்கு. அந்த பக்கத்திலேயும் போய் துவா செய்யுங்கிறதுலாம் கிடையாது. அப்படி எந்த ஹதீஸும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நிறைய சஹாபாக்கள் இறந்துருக்கிறாங்க. இப்ப கதீஜா நாயகம் இறந்தாங்க, மக்காவுக்கு போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு போனாங்கல்ல, போகும்போது கதீஜா நாயகம் மக்காவுக்கு அடக்கப்பட்டாங்க. அதுக்கேண்டு பிரத்யேகமா போய் துவா செய்ய போனாங்களா? அப்படிலாம் கிடையாது. ஆகையினால பிரத்யேகமா அந்த கபருக்கு பக்கத்திலேயும் போய் நின்று துவா செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. அடக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க. அந்த மௌத்து என்ன செய்ய அடக்கி ஒரு நீண்ட நேரம் துவா செய்ய, என கேள்வி அந்த இடத்துல கேட்கப்படும். அதுக்கு முன்னாடி அவங்க சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கப்படும்.
அப்ப நீங்க எங்க நின்று துவா செஞ்சாலும் அந்த துவா உங்களுக்கு போயிட்டு அந்த பள்ளியில தான் இருக்குங்கிற அவசியம் இல்லை. ஆமா, கூடுதல் வரை கொடுத்துட்டே இருப்பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, அது எப்படின்னா அவங்க உஸ்மான் எப்ப கபருக்கு போனாலும் அழுவாங்களாம், அப்படி செய்தி வருது. அவங்க எப்ப கபருக்கு அவங்களுடைய முன்னோர்கள் அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்காண்டின்னு இல்லை, பொதுவாக கபர்ஸ்தானுக்கு போனால் சலான்னு சொல்லிட்டு, அதாவது ஏன்னா மறுமையை நினைவூட்டக்கூடியதான் அது, அந்த இது ததிக்கிறத்தில் லாசிலானே வருது. கபருக்கு போனா நீங்க துவா செய்யணும், பொதுவானது. அஸ்ஸலாமு அலைக்கும் யா தாரல் குபூர் நஹ்னு அன்தும் ஸலஃபுன் வ நஹ்னு கல்ஃபுன் இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் அப்படின்னு ஒரு துவா. அந்த துவாவை கேட்டதுக்கு பின்னாடி நீண்ட நேரம் துவா செய்யலாம். அது நம்ம அத்தா கடை அரங்கிற்கு எப்படா இருந்தாலும் சரி, அல்லது இங்கேருந்து நம்ம எங்க போறோம், சென்னைக்கு போறோம், அவர் பள்ளியாசல் இருக்குது, பள்ளியாசல் கபர்ஸ்தானை கடந்து போறோம் அப்படின்னா அந்த கபரை பார்த்தோம்னா கூட நம்ம என்ன செய்யலாம், துவா செய்யலாம், நீண்ட நேரம் துவா செய்யலாம். ஆகையினால் குறிப்பிட்ட என் அத்தா இங்க அடங்கியிருக்கிறாரு, எங்க அம்மா இங்க அடங்கியிருக்குது, ஆகையினால் நாங்க போய் நீண்ட நேரம் துவா செய்யலாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எந்த கபர் போனா நம்ம என்ன செய்யலாம், பிரத்யேகமா துவா செய்ய நினைச்சால் நம்ம நீண்ட நேரம் துவா செய்யலாம், அதனால தவறு இல்லை. ஏன்னா அவங்க உஸ்மான் அல்லாஹ் அப்படி அந்த அளவுக்கு ரொம்ப மென்மையானவங்க. இந்த கபருடைய வேதனை நினைத்து அவங்க சொன்னாங்க, இதுதான் முதல் மன்சில், முதல் இடம், இந்த இடத்திலே வெற்றி கிடைத்து விட்டால் அடுத்தடுத்த இடங்கள்ல வெற்றி. அதாவது கேள்வி லேசாக்கப்படும், மஹ்ஷர்ல நல்லவருடைய கூட்டத்தில் எழுப்பப்படுவோம், அதற்கு சுருக்கம் செல்வோம். அதே நேரத்தில் இந்த இடம் நரகமாக ஆகிவிட்டால் அடுத்தடுத்த அந்த மனுஷர்கள் எல்லாமே நரகமாக, அது சிரமமாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க உஸ்மான் அல்லாஹ். அதனால அதை நினைச்சு அவங்க அந்த அழுகுறாங்க. அதாவது இந்த சமி அல்லாஹு லிமன் ஹமீதான் இமாம் சொல்றாரு, சொன்னதுக்கு பின்னாடி அவரும் சொல்வார், என்ன சொல்றாருன்னா ரப்பனா லக்கல் ஹம்து சொல்வாரு, அல்லது அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து சொல்வாரு, அல்லது அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன். இது ஒரு துவா இருக்கு, நிறைய துவாக்கள் இருக்குது. இந்த துவா இமாம் தான் சொல்வாரு, பின்னாடி உள்ளவங்க சொல்லலாம். என்ன அர்த்தம், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, அல்லாஹை யார் புகழ்கின்றார்களோ அதை அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கின்றான் அப்படின்னு இமாம் சொன்ன உடனே இமாம் பதில் சொல்லுவார், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அதே மாதிரி பின்னாடி உள்ளவங்க சொல்லணும். இப்ப சத்தம் விட்டு சொல்லணுமா அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா இமாமை சொல்ற இமாம் அப்படி ஒரு சத்தம், இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்குது என்ன அப்படின்னா, ஒரு சஹாபி தாமதமா வருவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கூல இருப்பாங்க, வேகமா என்ன செய்வாங்க, ருக்கூல ஜாயின் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ணிட்டு எந்திரிக்கும் போது ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ லா உஹ்ஸி ஸனாஅன் அலைக கமா அஸனைத அலா நஃப்ஸிக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட துவா ஓதுவாங்க. தொழுகை முடிச்சதுக்கு பின்னாடி அவர்கிட்ட கேட்பாங்க, இந்த துவா நீ யார் ஓதுறதுன்னு கேட்பாங்க. அது சஹாபி நான் அதை ஓதுனே இருப்பாங்க. உங்களுடைய இந்த இதை பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் என்ன செய்யறாங்க, நிறைய சுமந்து செல்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொன்னதுக்கு பின்னாடி எல்லோரும் என்ன செய்யணும், ரப்பனா வலக்கல் ஹம்து சொல்லணும். இது அந்த சஹாபிக்கு சொல்லப்பட்ட விஷயம். அந்த சஹாபியை தான் ரசூலை குறிப்பிட்டு சொல்றாங்க, நீங்க சொன்ன அந்த வார்த்தையை இத்தனை மாணவர்கள் அதை தூக்கி செல்கின்றார்கள் என்று. இப்ப நமக்கு என்ன, எல்லா பேரும் சொல்ல ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும், எல்லா பேரும் ஜமாத்துல எல்லாம் அந்த ஒரு ஹதீஸ் ஆதரவு வைத்து பின்னாடி பூரா பேர் ரப்பனா வலக்கல் ஹம்து கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாரும் சேர்ந்து இமாமும் கன்ஃபியூஸ் ஆயிட்டோம், இமாமும் சொல்றாங்க, பின்னாடி உள்ளவங்க சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. அது அமைதியா சொன்னா போதும், சப்தம் விட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சஹாபி அவங்க சொன்னதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செய்றாங்க, பாராட்டுறாங்க. அவர் சத்தம் விட்டு சொல்லாமல் இருந்தால் நன்மை இல்லையா, சத்தம் விட்டு சொன்னாத்தே நன்மையான அப்படியெல்லாம் கிடையாது. சத்தம் விட்டு சொன்னாலும் சத்தம் இல்லாமல் சொன்னாலும் அதுல இரண்டாவது விஷயம் என்னன்னா, பள்ளிவாசல்ல ஜமாத்தாக தொழுகும் பொழுது அமைதியா தொழுகும். ஏன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையுடைய இதுல அந்த லொஹர் அசரு இது போன்ற சப்தம் இல்லாத தொழுகைல அந்த தொழுகையில தான் என்ன செய்வாங்க, ஓதிக்குவாங்க. மகரிப் இஷா தொழுகையை சேர்ந்து சஹாபாக்கள் ஓதுவாங்களாம், எல்லாருமே சத்தமோடு ஓதுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, யார் சத்தமோடு ஓதுது, இமாமுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு நீங்க ஓதுறது, ஆகினால் இனிமே சப்தம் இல்லாத தொழுகையில் நீங்க அமைதியா ஓதிக்கங்க, சப்தமுள்ள தொழுகையில் இமாம் ஓதுவதை
செவிதாழ்த்து கேளுங்கள். அப்ப அமைதி தான் வரணும். இமாமே ரப்பனா லக்கல் சொல்லத்தான் செய்வாரு. அவரும் ரப்பனா லக்கல் சத்தம் போட பின்னாடி எல்லாரும் பேரும் சத்தம் போட்டாங்கன்னா அந்த அமைதி குறைஞ்சு. ஆகையினால் அது சத்தம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அமைதியை சொன்னாலே போதும். இல்லை, யாருமே அது மாதிரி செய்யலை, செய்ததாக செய்தியே கிடையாது. அது ரசூல்லா அந்த சாபி மட்டும் பாராட்டுறாங்க, அவ்வளவுதான். இதே மாதிரி மற்றவங்கள சொன்னார்கள் அப்படிங்கிறது அந்த ரசூல்லா சத்தமிட்டு சொல்வார்கள் அப்படிங்கிற எல்லா செய்தியுமே ரசூல்லா சொன்ன அத்தனையும் செய்த எல்லாமே பதிவு செய்யப்பட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு இந்த துஆவை சத்தமிட்டு சொன்னார்கள் அப்படிங்கிற எந்த ஹதீஸுமே இல்லை. அந்த ஒரு சஹாபிஸை மட்டும் கொண்டு வர்றாங்க, அந்த நன்மையை நமக்கு சொல்லித் தர்றாங்க, அவ்வளவுதான். தவிர எல்லாருமே சத்தமிட்டு தான் சொல்லணுங்கிறதுலாம் அந்த ஹதீஸ் நம்ம எடுக்க முடியாது. மற்ற சஹாபாக்கள் அந்த மாதிரி சத்தமிட்டு சொன்னாங்களா என்றால் அதுவும் கிடையாது. ஆமா, இமாமும் ஆமீன்கிறாரு, எல்லாரும் ஆமீன்கிறாங்க, முடிஞ்சு. இது கூட ஒரு ஆதாரம் தான். எப்படி இமாமும் சத்தமிட்டு ஆமீன் சொன்னால் நீங்களும் ஆமீன் சொல்லுங்கன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி எல்லா பேரும் சொல்லிக்கிற வேண்டியதான். இமாமும் ரப்பனா லக்கல் ஹம்து சத்தமிட்டு சொன்னால் நீங்களும் சத்தமிட்டு சொல்லுங்கள் அப்படி இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இமாமே மையத்தனை சொல்றாரு, அமைதியத்தையும் சொல்றாரு ரப்பனா லக்கல் ஹம்து, அதனால மற்றவங்களே சொல்லக்கூடாது, ஆமீன் சொல்லணும். அது ஹதீஸ்ல இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இமாம் அல்ஹம்துலில்லாஹ் முடித்ததுக்கு பின்பு ஆமீன் சத்தமிட்டு சொன்னால் நீங்கள் சத்தமிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. அதனால ஆமீன் சொல்றதுல தவறு இல்லை. சரி, இன்ஷா அல்லாஹ் அடுத்து கேள்வி கொண்டு வாங்க. அடுத்த கேள்வி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க